சக்தி ஓட்டங்களை உள்ள கிரகிக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காளி அப்படின்றவ பாதுகாக்கக்கூடிய, முருகன் அப்படின்றவ நம்மள அழகாகவும் திறமையாகவும் நமக்கு ஷார்ப்பான மைண்ட் கொடுக்கறது தான் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தாமரை இருக்கும். தாமரையில தான் கூர் இருக்கும். ஸோ நம்ம முதல்ல அதுக்குதான் ஆயுதமா மாறிக்கலாம். ஸோ அந்த வேளா மாறி அவர் அந்த சூரபத்மனோட ஃபர்ஸ்ட் மலையா ஒரு கவசமா இருந்தது, அந்த மலையை உடைக்கிறாரு, எல்லாத்தையும் அந்த வேலை வச்சு இது பண்றாரு. கடைசியில சூரபத்மன் மரமா மாறிடுறாரு. நண்பர்கள் உறவுகளுக்கு இவங்க வாழ்க்கையில ரொம்ப நுழைஞ்சிட்டாங்கப்பா, இவங்க எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா, ஆத்மார்த்தமா, அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த காப்பை வாங்கி நீங்க ஒரு கிஃப்டா கூட கொடுக்கலாம். ஒரு பரிசு பொருளா, அன்பு பரிசா இது அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால அவங்களுடைய வாழ்க்கை மாறும். அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் சிருஷ்டி ஒளி ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். தினம் தினம் அபூர்வ ஆன்மீக பரிகார பூஜை பொருட்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான ஒரு பூஜை பொருள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடி மாதம் நடந்துட்டு இருக்கு. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கோவில்களில் திருவிழாக்கள் நடக்கும். இந்த ஆடி மாசத்துல ஆடி பூரம் வரும் இல்லையா, இந்த ஆடி பூரத்துக்கு நம்ம வீட்டில் வச்சு வழிபடுற மாதிரி என்ன பொருள் நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப்ல இருக்கு அப்படிங்கறத தான், அதுவும் கம்மி பட்ஜெட்ல எல்லாரும் வாங்கக்கூடிய எளிமையான பிரைஸ்ல என்ன பொருள் வச்சிருக்காங்க, அது எப்படியெல்லாம் பூஜை பண்ணி நமக்கு தராங்க, அதனால என்ன பயன், இப்போ நம்ம சாய் பாலாஜிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர்ல NH1 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, GST ரோட்லயே அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளியில என்ன மாதிரியான பூஜை பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுப்போம் பாலாஜி கிட்ட. வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. தினம் தினம் ஒரு அற்புத ஆன்மீக தகவல் நீங்க கொடுத்துட்டு வரீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு முருகருடைய காப்பு, அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு தான் நான் வந்திருக்கேன். அதை பத்தி சொல்லுங்களேன். நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றதுக்கு முன்னாடி, என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் என்று சொல்லக்கூடிய காளி மாதாஜம்மா நிறைய அருள் வாக்கு மூலமா நிறைய பேர் பிரச்சனை தீர்த்துட்டு இருக்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, சண்டியின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, பொட்டு சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய தத்தகிரியானந்தா சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, மற்ற குருமார்களோட ஆசீர்வாதத்தோட என் நாவிலிருந்து என்ன ஆட்டி வைக்கக்கூடிய எனக்குள்ள இருக்கக்கூடிய காளி தேவியை வணங்கி, நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால முடிஞ்ச பதில அவளோட அனுகிரகத்தோட ஆசீர்வாதத்தை சொல்றேன். முருகன் அப்படின்னு சொன்னோம்னா அழகன் அப்படின்னு அர்த்தம். அதாவது முருகன் ஆணால கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வம். அதாவது சிவனோட 6 முகம் கொண்ட இன்னொரு வடிவம் தான் முருகன். சிவன்னா 5, முருகன்னா 6 முகம் கொண்டவர், 6 வடிவங்களா பிறந்தவர். முருகன் அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே ஒரு விதமான ஆயுதம் இருக்கும். அந்த ஆயுதம் முருகன் கிட்ட தனித்துவமா இருக்கும். எதனாலனா, தந்தை இடத்துல வரம் கேட்ட, அதாவது தந்தையோட இடத்துல ஒரு அசுரன் வரம் கேட்கிறான், உங்களால மட்டும்தான் என்னை அழிக்கணும் அப்படின்னு. எப்பயுமே வரம் கொடுத்த கடவுள் என்னைக்கு யாரையும் அழிச்சது கிடையாது, வாழ வச்சுதான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இது சத்தியமான உண்மை. என்னைக்குமே கடவுள் யாருமே அழிச்சது கிடையாது. ஸோ சிவபெருமானோட 2 பசங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க. அந்த எதிரியை கூட அழிச்சது கிடையாது. ஒன்று விநாயகன், அது இன்னொரு பதிவில் சொல்றேன். இப்போ நம்ம பார்க்க போறது முருகன். ஸோ அந்த முருகன் அப்படின்னும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா, அந்த அசுரன் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கினதுனால நம்மளை அழிக்கிறதுக்கு கடவுள் வரமாட்டார்ன்ற நம்பிக்கையில எல்லா தேவர்களையும் சிறைப்பிடிச்சு வச்சுட்டு நல்ல ஒரு கோலாகலமா இருக்கிறாரு. அந்த நேரத்துல முருகன் தோன்றியாகணும் ஒரு கட்டாயம். முருகன் நெற்றிக்கண்ல இருந்து சிவபெருமானோட 6 முகமா தோன்றாரு. பார்வதி தேவி அந்த 6 குழந்தையும் ஒன்று சேர்த்து ஒரு குழந்தையா மாத்துறாங்க. அப்போ மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடுறாரு. முருகன் பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பிரம்மதேவர் அந்த கைலாயத்துக்கு ஒரு விஷயமா போயிட்டு இருப்பார். அவருக்கு 4 முகன் பேர், 4 பக்கம் அவருக்கு தலை இருக்கும். ஏன்னா சிவபெருமான் ஒரு தலை பிடிங்கிட்டாரு. அப்போ அந்த 4 முகமும் எதோ யோசனையிலேயே அவர் போயிட்டு இருக்காரு. வணக்கம் அப்படின்னு முருகன் சொல்றாரு. இவர் கண்டுக்காம போயிட்டார். ரிட்டர்ன் வரும்போது நான் வணக்கம் அப்படின் போது, வணக்கம்பா அப்படின்ற, ஏன் நான் போகும்போது உங்களை கூப்பிட்டேன்னு ஏன் பார்க்கல? இல்லை, என்னோட சிந்தனையில் நிறைய விஷயங்கள் ஓடிச்சு, நம்மளாம் கவனிக்காம சில பேரை இது பண்ணும். அப்போ கோவம் வரும் இல்லையா. அப்போ
படைக்கும் தொழில் பண்ணக்கூடிய நீங்க இந்த கவன சிதறல இருக்கலாமா? அப்ப படைக்கிற தொழிலை பத்தின விஷயங்களை வந்து நீங்க இதுவாயிடுவீங்க இல்லையா? அப்ப படைக்கிற விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. நீ குழந்தை, நான் உங்ககிட்ட சொன்னா எப்படி புரியுன்னு அவர் வந்து திகைக்கிறார். ஓம்ன பிரணவத்துல தான்ப்பா அந்த படைக்கிற தொழில் வருது. அப்ப ஓம்னா என்ன சொல்லு அப்படின்றார். ஓம்னா ஓம் தான் அப்படின்னு. இப்ப எப்படி நம்ம குழந்தைகிட்ட வந்துட்டு சில விஷயங்களை சொல்ல முடியாது இல்லையா? அந்தரங்கமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி முருகன் கிட்ட ஒரு டீட்டெயிலாக சொல்ல முடியல. ஓம்னா ஓம் தான். இப்போ என்கிட்ட சொல்றியா இல்லை உனக்கு ஜெயிலில் போடுவான்றாரு. ஐயோ நான் சந்தர்ப்பம் இதில் மாட்டிக்கிட்டேன், நீ ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல எனக்கு தெரியலன்றாரு. ஒரு கொட்டு ஒன்று விட்டுறாரு. அந்த பிரம்மாவையே கொட்டின ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா முருகன் மட்டும்தான். அப்படி கொட்டு வாங்கின பிரம்மனால அந்த மீதி இருக்கிற தெய்வங்களுக்குமே ஒரு வழி வருது. ஏன்னா அவர் தானே படைக்கிறார், படைக்கும் தொழில் அவர் தான். அப்போ சிவபெருமான் வராரு. ஏன்பா உன்னோட அப்பா நான், இது வரைக்கும் நானே யாரையும் அப்படி பண்ணது கிடையாது, நீ புள்ள குழந்தை, ஸோ உனக்கு தெரியாதுன்றதுனால அவர் சொல்லாம போயிருக்கலாம். இப்போ அந்த ஓம்ன பிரணவத்தை உனக்கு சொன்னா உனக்கு புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு. இல்ல எனக்கு நல்லாவே தெரியும், அவர் சொன்னார்னா நான் விடுறேன் அப்படின்றாரு. அப்போ சிவன் என்ன சொல்றாருன்னா, சரி நீ தான் சொல்ல, அவர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றாரு. சொல்லணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா கேட்கறவங்க சிஷ்யன், இப்போ யார் கேட்கணும் அப்படின்னு. சரி எனக்கு தான் சொல்லலாம்ப்பா அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு முருகன் மேல உட்காந்துக்கிறாரு குருவா, சிஷ்யனா சிவபெருமான் கீழே உட்காந்து உபதேசம் பண்றாரு அந்த ஓம்ன்ற பிரணவத்தை. சிவனுக்கு ஆச்சரியம், என்னடா இது எப்படி இந்த குழந்தைக்கு தெரிஞ்சது? நம்ம வந்து பார்வதி தேவி கிட்ட மட்டும்தான் ரகசியமா பேசணும். அப்போ அவருக்கு ஒரு நினைவு வருது. நம்ம வீட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைங்க எதிரில் பேசாதீங்க, குழந்தை அப்பட்டமா வெளியில சொல்லிடும் அப்படின்னு. அதே போல பார்வதி தேவிக்கு சிவன் வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த தருணத்துல விநாயகரும் முருகனும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஓடி பிடிச்சி விளையாடுறது மாதிரி சில விளையாட்டுகள் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி தேவி குழந்தைங்க அந்த விளையாடுறது அந்த கவனம், இப்போ நம்ம கூட சீரியஸா வீட்டில் பேசின குழந்தை அங்கே பாருங்களேன் எப்படி குழந்தை விளையாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கவனத்தை செதற விட்டுட்டாங்க. ஆனா முருகன் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் சிவன் சொன்ன அந்த பிரணவத்தை ஃபுல்லாத்தையும் கேட்டுட்டார். இதன் மூலியமா குரு சுவாமி, குரு அந்த சிவனுக்கே குருவா வந்தவர் முருக பெருமான் தான். அதனாலதான் முருகன்னா ஒரு பவர், ஒரு அளப்பரிய ஒரு சக்தி வந்து முருகனுக்கு உண்டு. எதனால சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய அருகோண சக்கரம் சொல்லுவாங்க. அந்த அருகோண சக்கரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்கரம். ஸோ அந்த அருகோண சக்கரத்துல செவ்வாயோட அதிபதியா வரக்கூடியவர் தான் முருகன். முருகன்னா செவ்வாய், பொன் பொருள் செல்வ செல்வாக்கு ரோகம். ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் உள்ளவங்க தான் கல்யாணம் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ பழனி மலை மீது அந்த செவ்வாயோட கதிர்வீச்சு விழுறதுனால தான் போக பெருமானே பழனி முருகனை வந்து நவ பாஷாணத்துல பண்ணாரு. நார்மலான ஒரு கல் விக்கிரகமா வைக்காம பாஷாணத்துல பண்ணாரு. ஸோ அந்த ஆயுதம் அப்படின்னும் பொழுது வரம் கொடுத்த கடவுள் அழிக்க மாட்டாரு அப்படின்னும் பொழுது இப்போ முருகன் வந்து அவர் அழிச்சாக வேண்டிய ஒரு கட்டாயம், தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டார். அப்போ என்ன பண்றாரு, சிவன் கிட்ட தவம் இருந்து அம்பாள் கிட்ட போய் வரம் கேட்கிற, அம்மா என்னை நீ தான் காப்பாற்றணும், என்னைக்குமே குழந்தைய காப்பாற்றுறது அம்மா தானே. அப்போ அம்பாள் என்ன பண்றான்னா அவ காளியின் சொரூபமா மாறி வேலா மாறிடுறான். வேல் வேல் வெற்றி வேல், வெற்றியை கொடுக்கணும் ஆனா வந்து தோக்கக்கூடாது, அவன் அழியும் கூடாது, ரெண்டுமே காம்பன்சேட் பண்ணும். அப்போ அந்த சூரபத்மன் என்ன பண்றாருன்னா ஓடி போய் ஒரு மரமா நிக்கிறாரு, வேலை தூக்கி எறிகிறாரு. ஸோ அந்த ஆயுதம் வந்து எத்தனை வாட்டிக்கு எரிஞ்சாலும் திரும்பி திரும்பி அவர் கையில வந்துட்டே இருக்க மாதிரி ஒரு யூனிக்கான. எப்பயுமே குழந்தைய வந்து தாய் விட்டு பிரியவே மாட்டா, எந்த சூழ்நிலையும். அது பெரிய வயசானா கூட தாய் விட்டு பிரிய மாட்டா, தன்னோட கண்ணுக்குள்ளேயே குழந்தைய தேடிக்கிட்டே இருப்பா. அந்த கவனம் ஃபுல்லா குழந்தை மேலேயே இருக்கும். அந்த மாதிரி அம்பாள் அதுக்கு தான் அவ ஆயுதமா மாறினான். ஸோ அந்த வேளா மாறி அவர் வந்து அந்த சூரபத்மனோட ஃபர்ஸ்ட் வந்து மலையா ஒரு கவசமா இருந்தது, அந்த மலையை உடைக்கிறாரு, எல்லாத்தையும் அந்த வேலை வச்சே இது பண்றாரு. கடைசியில சூரபத்மன் வந்து மரமா மாறிடுறாரு. அந்த மரத்தை எழியும் பொழுது ரெண்டு பிளவா பிளக்குது. ஒன்னு வந்து சேவலை வந்து கொடியா மாத்திக்கிட்டாரு, இன்னொன்னு வந்து மயிலை வந்து வாகனமா மாத்திக்கிட்டாரு. ஸோ அழியாத வண்ணம் வெற்றியை தரக்கூடிய வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்னும் பொழுது முருகனோட வேல் வந்து நம்ம கையில எந்த நேரமும் இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கணும். ஸோ அதனால தான் வேல் வேல் வெற்றி வேல். இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல் இருக்கு பாருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மூச்சு, இன்னொரு பக்கம் அதாவது வலதுபுறம் இடதுபுறம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக இதில் சந்திரக்கலை சூரியக்கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ முருகன் வந்து ஆன்மீகத்தில் உச்சமாக போகக்கூடியவர். ஸோ முருகனை பற்றி இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு. ஸோ நான் அதையும் சொல்றேன். நான் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் வல்லவர். அதனாலதான் ஆமா முருகன் இப்ப நம்ம ஜோதிடத்துல நல்லா வரணும் அப்படின்னு ஒருத்தவங்க ஆசைப்படுறாங்க, ஒருத்தவங்களை பத்தின விஷயங்களை துல்லியமா கணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா முருகனோட அனுகிரகம் வேணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா முருகனுக்கு வந்து பிரம்மன் இந்த படைக்கிற விஷயத்துலதான் குழம்பு போட கண்டுபிடிச்சுதான் கூட்டு விசாரிக்கிறார். அப்போ சிவபெருமான் என்ன சொல்றாரு, நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிற, சோ அதெல்லாம் வேண்டாம், நீ வந்து வேற ஒரு ரூபத்துல மாறி வேணா ஜோதிடத்தை உலக மக்களுக்கு கத்துக் கொடு அப்படின்னு சொல்றாரு. அவரோட ரூபம் தான் அகத்தியர்.
முருகரோட ரூபம் தான் அகத்தியர். அதனாலதான் அகத்தியர் நாடி ஜோடிதம் வருது பாருங்க. அகத்தியர் கொடுத்ததுதான் மீதி எல்லாமே. சோ எல்லா விஷயங்களும் அகத்தியர். சிவபெருமான் கிட்ட இருந்து அகத்தியர் கிட்ட இருந்து சப்த ரிஷிகள் அப்படிலாம் வரும். சோ முருகன் தான் அகத்தியர். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நமக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கோல் சொல்லுவாங்க. அதாவது அந்த செங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்சி மாதிரி முருகனோட அனுகிரகத்தினால ஆட்சி புரிகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் என்னும் பிரணவம், நம்மளோட மூலாதாரம்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாகங்கள் பின்னி இருக்கும். ஸோ அந்த இதுலேருந்து நமக்கு வந்து ஆன்மீக ரீதியில் உயர இது பண்ணுறதுக்கு வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை. ஸோ நம்மளோட எதிரியே இருந்தாலும் சரி, துரோகியே இருந்தாலும் சரி, கூட இருந்து எந்த நேரமும் நம்மளை பத்தி துதிக்கணுமே தவிர்த்து நம்மளை பத்தி அவதூறம் வெளியில பேச முடியாத அளவுக்கும் நம்மளை பார்க்க வரவங்களும் அந்த இடத்துல அவங்களையும் வந்து இதுவா பேசணும், இப்ப யாரோட இதுப்பா அப்படின்னு பேசுற அளவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை. இதை வந்து நாங்க காப்பர்ல பண்ணியிருக்கோம். பியூர் காப்பர். காப்பர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உடனே கிரகிக்கக்கூடிய தன்மை உண்டு, உடனே கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் எந்திரங்கள்லாம் காப்பர்ல பண்ணியிருக்காங்க. கரண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர்ல தான் போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுவா யூனிக்கா வந்து இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எதுக்கெல்லாம் இதை அணிஞ்சுக்கலாம், எந்த நேரமும் கையில காப்பு. ஒரு ஆண்மகன் அப்படின்னும் போது கையில காப்பு, அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போனோம்னா கயிறு கட்டி விடுவாங்க. அந்த கயிறுக்கு பேரு காப்பு கயிறுன்னு பேரு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வேலிடிட்டி பீரியட்னு உண்டு, ஒரு 48 நாட்கள். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போடலாம். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளென்ஸ் பண்றதுன்னு பேரு. இப்போ இதை கிளென்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதனால்னா சக்தி ஓட்டங்களை உள்ள கிரகிக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காளி அப்படின்றவ பாதுகாக்கக்கூடியவ, முருகன் அப்படின்றவ நம்மளை வந்து அழகாகவும் திறமையாகவும் நமக்கு வந்து ஷார்ப்பான மைண்ட் கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தாமரை இருக்கும். தாமரையில தான் கூர் இருக்கும். ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி முருகன் வந்து தாமரையில தான் பிறந்தாரு அப்படின்றத சொன்னேன். ஸோ நமக்குள்ள புதியமாகக்கூடிய நம்ம விஷயங்களை நமக்கு உடனே சாதிச்சு வெற்றியை நோக்கி போகணும். ஒருத்தங்க தோல்வி அடையக்கூடாது, வெற்றி என் வாழ்க்கையில வேணும்னு நினைக்கிறவங்க, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இப்போ சிவன் அடியார்கள் வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருக்காங்க, அது ஆணோ பெண்ணோ போட்டிருக்காங்க. எனக்கு சிவன் பிடிக்கும்பா, அந்த மாதிரி இது வந்து ஒரு வெளிப்பாடு தான். எனக்கு இந்த தெய்வம் பிடிக்கும், அதனால நான் இதை போட்டிருக்கேன். எனக்கு பிடிக்குன்னா நான் பட்டம் அடிச்சுக்கிறேன், எனக்கு பிடிக்குன்னா நான் நாமம் போட்டுக்கிறேன். அதனால நான் வந்து இந்த கடவுளை தான் கும்பிடுவேன்றது இல்லை. இதை போட்டா பாதுகாப்பு, இதை போட்டா வெற்றி கிடைக்கும், இதை போட்டா நம்ம வாழ்க்கையில தோல்வின்றது இருக்காது. எதிரியை கூட நம்ம பக்கத்துல வச்சு ஜெயிச்சுட்டு போகலாம். அவன் என்னதான் குழி தோண்டினாலும் சரி, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கடவுள் மூலியமா நமக்கு கிடைச்சிடும். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், இந்த இது வந்து ஒரு டூல் தான், ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி தான். இப்போ வந்து கடவுளை நம்ம தொடர்பு கொள்றதுக்கான ஒரு வழிகள், கடவுளை நம்மளை அணுகிறதுக்கான ஒரு வழிகள். இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், தேங்காய் உடைக்கிறோம். அந்த தேங்காய் உடைக்கிறதுனால நமக்கு என்ன, நம்ம பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்றாங்க. அதே போலதான் கடவுள் நமக்குள்ள இருந்து நம்மை காக்கிறதுக்கு ஒரு டூல். நம்ம உடம்புல அங்கத்துல எந்த நேரமும் பட்டுட்டு இருக்கு. ஸோ அது வந்து பாதுகாப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. பார்வதி தேவி எப்படி முருகப்பெருமானுக்கு வந்து இந்த வேலை கொடுத்தாங்களோ அதே மாதிரி பொதுமக்களுக்காக நீங்க வந்து அந்த வேலையை காப்பா மாத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையா இருக்கு. ஒவ்வொரு காப்பும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. யாருக்கு என்ன மாதிரியான காப்பு அணியணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, தைரியத்துக்கு வேணும், வெற்றிக்கு வேணும், அந்த மாதிரி யாருக்கு என்ன மாதிரியான காப்பு வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். இப்போ சாய் பாலாஜி சொன்ன மாதிரி ஒவ்வொரு காப்புக்கும் ஒவ்வொரு தன்மை தனித்துவம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான காப்பை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த மாதிரியான வெற்றி காப்பை, வீர காப்பை நம்ம மட்டும் பயன்படுத்துறது இல்லாமல் மற்றவங்களுக்கு கிஃப்டாக கூட கொடுக்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவுகளுக்கு இவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப நொடிஞ்சிட்டாங்கப்பா, இவங்க எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, ஆத்மார்த்தமாக, அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த காப்பை வாங்கி நீங்கள் ஒரு கிஃப்டாக கூட கொடுக்கலாம். ஒரு பரிசு பொருளாக, அன்பு பரிசாக இதை அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும். அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் அணிஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் அணிய வைக்கலாம். இந்த அற்புதமான காப்பை எல்லாரும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. நன்றி.